வெல்கம் டு கேசி பாட்டனி ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் சுவாலஜி பியூர் சயின்ஸ் சுவாலஜி எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. முக்கியமான டயக்ராம் கொஷின்ஸ் மோஸ்ட்லி நமக்கு வந்து டயக்ராம் இல்லாத கொஷின்ஸ் வந்து இருக்காது. நாளைக்கு வந்து கண்டிப்பாக டயக்ராம் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக 11th நடந்த பயாலஜி ப்ளஸ் வந்து 12th நடந்த பயாலஜி சுவாலஜி இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பயாலஜியில் ஏற்கனவே கேட்ட இந்த மாதிரியான டயக்ராம்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. பியூர் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கேட்காத மாதிரியான டயக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க, சரிங்களா? அதனால் மோஸ்ட்லி உங்கள் புத்தகத்தில் எந்தெந்த இடத்துல டயக்ராம்ஸ் இருக்கோ எல்லா இடத்துலையும் நமக்கு நிறைய டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 10 டயக்ராம் கொடுத்துருக்கோம். இதையும் வரைஞ்சி பார்த்துங்க. ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய டயக்ராம்ஸும் வரைஞ்சி பார்த்துருங்க, சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு டயக்ராம் கொஷின்ஸ் இருக்கிறதுனால புதுவிதமான கொஷின், சரிங்களா? ஒரு பிளட் செல்லு கேட்கலாம், அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்குது, சரிங்களா? ஒயிட் பிளட் செல்லு இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணீங்க வரைஞ்சி பார்த்துங்க. நியூரான் செல்லு இதெல்லாமே இருந்துச்சுன்னா வரைஞ்சி பார்த்துங்க. இங்கே ஒரு 10 கொஷின்ஸ் வந்து சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேவையான முக்கியமான கொஷின்ஸ் வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிட்டோம். டாப் 30 கொஷின்ஸு ப்ளஸ் வந்து டாப் 100 கொஷின்ஸு, லெசன் வைஸாக இருக்கக்கூடிய கொஷின். நீங்கள் லெசன் வைஸ் கொஷின் பார்த்தாலே எங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். என்ன தான் திருப்பி சொன்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்கறதுனால அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. எல்லாமே வீடியோ லிஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா? வீடியோ லிஸ்ட்டில் இப்போ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன், அதோட பிளேலிஸ்ட் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாதிரி முதுகு நாணி அப்படிங்கிற படம் வரைஞ்சி பார்த்துருங்க. மாடல் கார்டேட்டோட அந்த டயக்ராமு. அதுக்கடுத்து தவளையோட செரிமான மண்டலம். தவளையை பற்றி ஒரு கொஷின் கேட்குறாங்க. செரிமான மண்டலம் படிச்சிங்க, தவளையோட மூளையை பற்றி படிச்சிருங்க, சரிங்களா? டைஜஸ்டிவ் சிஸ்டம் ப்ளஸ் வந்து ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதையுமே என்ன பண்ணீங்க பார்த்துங்க, சரிங்களா? ஃப்ராகு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஃப்ராகோட இது ப்ளஸ் வந்து காக்ரோச் அது எல்லாமே வரைஞ்சி பார்க்க முடிஞ்சுன்னா இது எல்லாமே ஒரே மாதிரி டயக்ராமாக தான் இருக்கும், சரிங்களா? அதனால் சிம்பிளாக பார்த்துருங்க. அதுக்கடுத்து குச்சி மற்றும் கூம்பு செல்கள், சரிங்களா? கோன் அண்டு ராட் செல்ஸ்ன்னு இருக்கும், அந்த டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. லிவரோட டயக்ராம், கல்லீரலோட டயக்ராம் வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து மனிதனோட கண், சரிங்களா? ஐயோட டயக்ராமு, மூளை இதெல்லாமே இருக்கும், அதையும் வரைஞ்சி பார்த்துருங்க. ஹார்ட், சரிங்களா? அந்த டயக்ராம்ஸ் இருக்கும், அது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து நெஃப்ரான், சரிங்களா? நெஃப்ரான் வந்து 8th லெசனில் இருக்கும் நினைக்கிறேன், சரிங்களா? நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரு, கிட்னி இதெல்லாமே இருக்கும். சிறுநீரகத்தோட நீள்வெட்டு தோற்றம், கிட்னியோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சி பார்த்துருங்க. மனிதனின் மூளையோட அமைப்பு, அனிச்சை வில்லோட அமைப்பு, சரிங்களா? அந்த வில் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த ஈக்குவேஷன் மாதிரி மூமெண்ட்டு அந்த லெசன்ஸில் வரும். அதனால் அது எல்லாமே செக் பண்ணி பார்த்துங்க, வரைஞ்சி பார்த்துருங்க. ப்ளஸ் வந்து டிஷ்யூ சிஸ்டத்தில் டிஷ்யூவோட ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க, சரிங்களா? திசு அமைப்பில் ஏன்னா அதுலேருந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்லுமே டயக்ராம் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி பிளட் செல் இருக்குது, பிளட் செல்லோட டயக்ராம் என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் அந்த டயக்ராம் முடிஞ்சால் வரைஞ்சி பார்த்துங்க. ஏன்னா அந்த மாதிரியான இடத்துல டயக்ராம்ஸ் வந்து கேட்கல. 12th லெசனில் முக்கியமான கொஸ்டின், சரிங்களா? அந்த ஸ்டெத்தஸ்கோப் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த சிடி ஸ்கேனு எம்ஆர்ஐ ஸ்கேன் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. அந்த டாபிக் எல்லாமே படிச்சுங்க. மோஸ்ட்லி இந்த கொஷின்ஸ் எல்லாமே அவங்களுக்கு முக்கியமானது, அதனால் இந்த டயக்ராம்ஸ் எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க. புக் பேக் 1 மார்க்ஸ் இது எல்லாமே வரைஞ்சி பார்த்துருங்க, செக் பண்ணி பார்த்துங்க. நமக்கு ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதனால் புக் பேக் கொஷின்ஸை 1 மார்க்கு குறிப்பாக ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. ஏன்னா ஒரு 10 1 மார்க்ஸ் 11 1 மார்க்ஸ் புக் பேக் கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம். புக் பேக்கில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் இதெல்லாமே பாருங்கள். டைம் இருந்தால் டூ யூ நோ கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஏன்னா 12th சுவாலஜியில் டூ யூ நோலேருந்து கேட்டாங்க, அது பயோ சுவாலஜியில், சரிங்களா? பியூர் சயின்ஸ் சுவாலஜி எல்லாமே ஈஸியாக தான் கேட்டாங்க. அந்த எலும்புமுறிகள்லாம் படிச்சிருங்க. எக்கனாமிக் சுவாலஜி லாஸ்ட் லெசன் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே படிச்சிருங்க, சரிங்களா? அதுக்கடுத்து வேறுபாடுகள் கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஷின், இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷனு, கோன் அண்டு ராடு செல்ஸு இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. உங்களுக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணுங்கள். இந்த டயக்ராம் கொஷின்ஸ் வந்து முக்கியமாக வரைஞ்சி பார்த்துருங்க. 2 மார்க் 3 மார்க் எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான் வரும். அதனால் படித்த கொஷினை நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். புக் பேக் கொஷினை ஃபஸ்ட்டு ரிவைஸ் பண்ணி பாருங்கள். எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.